ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் இன்ஃபோவி டெக் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் பார்ட் 5 பைத்தான் சின்டாக்ஸ் அண்ட் கமாண்ட்ஸ். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் செட்டப் ஃபார் பைத்தான். இப்போ நீங்கள் பைத்தான் வந்து ஒர்க் பண்ணால் அதுக்கான என்னென்ன என்விரான்மெண்ட் செட்டப் ஸ்டெப்ஸ் ஃபார் என்விரான்மெண்ட் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. நீங்கள் இப்போ என்விரான்மெண்ட் செட்டப் வந்து பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. எப்படி ரெடி பண்ணியாச்சு அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பைத்தானோட சின்டாக்ஸும் கமாண்டும் கமாண்ட்ஸ் அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்னன்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோவில் ஒரு syntax.py பைத்தான்.ங்கிற ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன். நான் ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா syntax.python அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிட்டேன். ஒரு விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபைல் சேவ் பண்ணணும். எந்த லொக்கேஷன் கேட்கும் அந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணதுக்கப்புறம் ஓகேங்களா. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா Ctrl+Shift+P ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் செலக்ட் இன்டர்பிரட்னு வருமா. பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டார் காட்டும். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பைத்தான் எங்கே இன்ஸ்டால் ஆயிருக்கும் அந்த EXEயோட பாத் காட்டும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா பைத்தானோட இன்டர்பிரட் வந்து நமக்கு செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறம் என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிம்பிள் சின்டாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ என்னன்னா நார்மலாக என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பைத்தானோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் இப்போ வந்து syntax.py மீன்ஸ் .pyங்கிறது பைத்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ என்னன்னா ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? இப்போ பிரிண்ட் ஒரு லைனை பிரிண்ட் பண்ணால் பிரிண்ட் ஆஃப் ஓகேங்களா. ஸோ பிரிண்ட் ஆஃப் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் பிரிண்ட்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் ஓகேங்களா. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் இப்போ நீங்கள் என்ன பிரிண்ட் பண்ணாலும் சரி டபுள் கோட்ஸில் தான் கொடுக்கணும் ஓகேங்களா. பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் வெல்கம் டு பைத்தான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. இப்போ என்னன்னா இப்போ நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிட்டீங்களா. இப்போ ரன் பண்ண இங்கே போய் பாருங்கள். இங்கே ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் ஆகும் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் வெல்கம் டு பைத்தான் பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா. இன்கேஸ் எப்பயுமே ஒரு லைன் பண்ணால் பிரிண்ட் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட என்னென்னலாம் வேல்யூஸ் அதோட ஹெல்ப் எல்லாமே இங்கே காட்டும். இருந்தாலும் டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். சப்போஸ் டபுள் கோட்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே எரர் அடிச்சிடும் பாருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோட் எடிட்டரோட ப்ளஸ். இதே நோட் பேடில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா என்ன எரருங்கிறது காட்டாது. இதே வந்து பார்த்தீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ கோடு இல்லை வேற ஏதாவது லேட்டஸ்ட் எடிட்டரில் யூஸ் பண்ணிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன எரர் அப்படிங்கிறது காட்டும் ஓகேங்களா. என்ன எரர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக காட்டும். ஸோ இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படியே ரன் பண்ணாலும் நமக்கு எரர் அடிச்சிடும். பாருங்க எரர் அடிச்சிடும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கீழே எரர் அடிக்குதா. அண்டர்மைனேட்டட் ஸ்ட்ரிங் லிட்ரல் டிடெக்டட் அட் லைன் 1 அப்படின்னு காட்டுதா. ஸோ இப்போ என்னன்னா நீங்கள் போய் பார்க்கணும். பாருங்க எரர் அடிக்குதா. இப்போ ஃபர்ஸ்ட் டபுள் கோட்ஸில் ஸ்டார்ட் பண்ணணும். எண்டிங்லேயே வந்து டபுள் கோட்ஸில் வந்து ஃபினிஷ் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ மற்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனும் வந்து பார்த்தீங்கன்னா செமிகோலன் கொடுப்போம். இங்கே செமிகோலன் கொடுக்க தேவையில்லை. பைத்தானில் வந்து செமிகோலன் கொடுக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து வெல்கம் டு பைத்தான் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். நீங்கள் ஒர்க் பண்ணல சின்டெக்ஸ் என்னன்னா இப்படிதான் ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து சின்டெக்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும், அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து இன்டர்பிரேட்டருக்கு தெரியும். பைத்தானை பொறுத்த வரைக்கும் இன்டர்பிரேட்டருக்கு தெரியும். நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணீங்கன்னா இன்டர்பிரேட்டருக்கு தெரியாது. இங்கே எடிட்டர்லேயே உங்களுக்கு வந்து எரர் அடிச்சிடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் பிரிண்ட் அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் டபுள் கோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸ்ட்ரிங் கொடுத்தாச்சா. இப்போ என்னன்னா ரன் பண்ணிங்கன்னா ரன் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த எடிட்டர் டெலிட் பண்ணிட்டேன், மறுபடியும் ரன் பண்ணுறேன், நமக்கு வந்து ரன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெல்கம் டு பைத்தான். இப்போ நான் என்ன பண்ணேன் இன்னொரு லைன் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நார்மலாக என்ன பண்ணுறேன் இன்னொரு லைன் பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கேன். வெல்கம் டு பைத்தான் திஸ் இஸ் ஃபார் பிகினர் அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா இது திஸ் இஸ் ஃபார் பிகினர் அப்படின்னு கொடுக்குறேன். திஸ் இஸ் ஃபார் பிகினர் ஓகேங்களா. இப்போ திஸ் இஸ் ஃபார் பிகினர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திஸ் இஸ் ஃபார் கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன் பிரிண்ட் ஆகும். வெல்கம் டு பைத்தான் திஸ் இஸ் ஃபார் பிகினர் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். நீங்கள் பிரிண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நியூ லைனில் கொடுக்க அதுவும் ஆட்டோமேட்டிக்காக நியூ லைனில் பிரிண்ட் ஆகும். பட் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. நீங்கள் எத்தனை டைம் பிரிண்ட் ஆஃப் கொடுத்தாலும் அதே ஒரே லைனில் தான் பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்படி கொடுக்குறீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க இப்போ நான் டெலீட் பண்ணுறேன். வெல்கம் டு பைத்தான் கொடுத்துட்டு திஸ் இஸ் ஃபார் பிகினர்னு கொடுத்துட்டுனா இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணுறீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரே லைனில் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்.
ஓகேங்களா? வெல்கம் டு பைதான், திஸ் இஸ் ஃபார் பிகினர். இப்போ எனக்கு வந்து திஸ் இஸ் வந்து நியூ லைனில் வரணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பேக் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா நார்மலாக என்ன பண்ணால் வெறும் பேக் ஸ்லாஷ் மட்டும் கொடுக்காது. இப்போ பேக் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னு பாருங்கள். அந்த பேக் ஸ்லாஷ் சேர்ந்து தான் பிரிண்ட் ஆகும். பட் என்ன பண்ணால் பேக் ஸ்லாஷ் என் கொடுத்தீங்கன்னா திஸ் இஸ் நியூ லைன் அப்படின்னு அர்த்தம். பேக் ஸ்லாஷ் என்ன நியூ லைன். இப்போ கொடுத்தீங்கன்னா ஒரே லைனில் கொடுத்துட்டு ஸ்லாஷ் என் கொடுத்தீங்கன்னா அது அந்த ஸ்லாஷ் எண்ணுக்கு அப்புறம் இருக்கிறது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நியூ லைனில் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் என். இது வந்து ஸ்லாஷ் என் அப்படின்னா ஸ்லாஷ் என் மீன்ஸ் நியூ லைன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நியூ லைனில் நீங்கள் ஒரே லைனில் கொடுத்துட்டு கூட ஸ்லாஷ் என் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து நியூ லைனில் வந்துடும். இந்த ஸ்லாஷ் என் நான் என்ன பண்ணால் தேங்க்யூ ஆல் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், தேங்க்யூ ஆல் கொடுத்துட்டுனா இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். அகைன் ரன் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஒரே லைனில் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ லைனில் வந்துடும். இப்போ எனக்கு என்ன ஒரு தேங்க்யூ லைன், தேங்க்யூக்கு அப்போ தேங்க்யூ வந்து கொஞ்சம் தள்ளி வரணும். ஒரு டேப் நார்மலாக அந்த டேப்லன்னா 8 ஸ்பேஸ். இப்போ நீங்கள் டேப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் ஏன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, இது வந்து டேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லாஷ் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரன் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன். பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் என் கொடுக்குறேன். ஸ்லாஷ் என்னங்கிறது என்னது நியூ லைன். ஓகேங்களா? அடுத்தது ஸ்லாஷ் ஏ கொடுக்குறேன். ஸ்லாஷ் ஏ அப்படிங்கிறது சாரி ஸ்லாஷ் டி, ஏ இல்லை டி, டி கொடுக்குறேன். டி மீன்ஸ் டேப். இப்போ டேப் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா நமக்கு நியூ லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே 8 ஸ்பேஸ் தள்ளி வரும். டேப் அப்படிங்கிறது என்னது 8 ஸ்பேஸ் நமக்கு தள்ளி வரும். இதான் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பைத்தான். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த திஸ் இஸ் பிகினர் ஒரு ஸ்லாஷ் டி கொடுக்குறேன். ஸ்லாஷ் டி கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்லாஷ் டி கொடுக்குறேன். ஓகேங்களா? 2 ஸ்லாஷ் டி கொடுத்துன்னு என்ன ஆகுனா இங்கே 8 ஸ்பேஸும் இப்போ ஸ்லாஷ் டி இங்கே 8 ஸ்பேஸும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லாஷ் டி கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு 8 ஸ்பேஸும் அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 8 ஸ்பேஸ் தள்ளி பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு பைத்தான். இது நான் வந்து இந்த இதை கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ரன் பண்ணுறேன். வெல்கம் டு பைத்தான், திஸ் இஸ் ஃபார் பிகினர், தேங்க்யூ. பாருங்கள், இது 8 ஸ்பேஸ், இது 16 ஸ்பேஸ் தள்ளி பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் சிம்பிள் ப்ரோக்ராம் ஃபார் பைத்தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டாபிக்லாம் 1 by 1 பின்னாடி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைன் ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கோடு எழுதுறீங்கன்னு வச்சுங்க, அந்த கோடு எதுக்காக அப்படிங்கிறத தியரிட்டிக்கலாக எழுதணும், இல்லை நோட்ஸ் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ் கொடுத்தீங்கன்னா அந்த லைன் ஒர்க் ஆகாது. ஏன்னா printf ஃபார் printing the string, anything printing the string. பார்த்தீங்கன்னா அதை பார்த்து கிரீன் கலரில் வந்துருக்கு. ஏன்னா அந்த லைன் ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து நோட்ஸ் மாதிரி எழுதிக்கலாம். ஒவ்வொரு லைனுக்கு நோட்ஸ், அது கமாண்ட் மாதிரி. ஒவ்வொரு லைனுக்கும் என்ன கமாண்ட்ஸ் அது என்ன அப்படிங்கிறது தியரிட்டிக்கலாக எழுதிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு டெவலப்பர் இருக்கீங்க, நீங்கள் ஒரு கோடு வந்து டெவலப் பண்ணுறீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவீங்க. அப்புறம் ஒரு 1 year 2 years வேறு ஒரு கம்பெனிக்கு போயிடுவீங்க. நியூ டெவலப்பர் வந்து அந்த கோடு பார்க்கல, அந்த கோடு எதுக்கு அப்படிங்கிறது மேண்டட்ரியாக வந்து அவங்களுக்கு தெரியணும்னா ஒவ்வொரு லைனுக்குமே கமாண்ட்ஸ் எழுதணும். இப்போ நீங்கள் ஐடி கம்பெனிஸ்குள்ளே போனீங்கன்னா ஒவ்வொரு லைனுக்குமே கமாண்ட் வந்து மேண்டட்ரி. அந்த கமாண்ட்ஸ் எதுக்குன்னா இப்போ ஃபர்ஸ்ட் லைன் அட்லீஸ்ட் ஒரு 10 lines ஒன்ஸ் கமாண்ட்ஸ் எழுதி ஆகணும். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் எதுக்காக எழுதுறீங்க அதோட டீட்டெயில்டு வந்து நீங்கள் வந்து நோட்ஸை கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து இது சிங்கிள் லைன் கமாண்ட். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் printf ஃபார் printing the string அப்படின்னு கொடுத்துருக்கு. இது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிடுறீங்களா, ஃபியூச்சரில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தாங்கன்னா அதை ரீட் பண்ணுவாங்க, தியரிட்டிக்கலாக ரீட் பண்ணி போவாங்க. ஓகே, printfனா printfங்கிறது எல்லாத்துக்கும் ஈஸியாக தெரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், printing the string அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு லைன். ஓகே, இப்போ 100 லைனுக்கு முன்னாடி போய் ஆஸ் போட முடியாது இல்லைங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இதே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இதே காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன்னா இப்போ எனக்கு ஒரு 100 லைன் இருக்குது, ஒரு 10 லைன் இருக்குது. அப்போ 10 லைன் வந்து இது சிங்கிள் லைன் கமாண்ட். இப்போ நான் வந்து எனக்கு ஒரு 10 லைன் இருக்குன்னு வச்சுங்க, இதே 10 லைன் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ கமாண்ட் லைன் அப்படிங்கிறது என்னது, ஜஸ்ட் கமாண்ட் ஃபார் கோட். ஓகேங்களா? நோட்ஸ் ஃபார் கோட் தியரிட்டிக்கலாக கொடுப்போம். எந்த லைன் சப்போஸ் நீங்கள் அந்த எடிட்டரில் கோட் இருக்கணும், ஆர் ஏதாவது நீங்கள் நோட்ஸ் கொடுத்துருப்பீங்க, பட் அது வந்து ரன் பண்ணையில வந்து எடுத்துக்கூடாது, இன்டர்பிரேட்டருக்கு அது ரன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதா வந்து கமாண்ட் மீன்ஸ் என்னது, அது வந்து உங்களுக்கு வந்து கமாண்ட்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஃபியூச்சரில் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம், பட் அது எக்ஸிக்யூட் ஆகாது. ஒன்லி ப்ரோக்ராம் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இப்படி நீங்கள் ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுங்க, ஒரு பேராப்பாக கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுங்க, இப்போ இது ரன் பண்ணிங்கன்னா எரர் தான் அடிக்கும். ஏன்னா சின்டாக்ஸ் ப்ரோக்ராம் இது தப்பு. பட் என்னன்னா இது ஒரு நோட்ஸ், ஒரு அந்த நீங்கள் எழுதியிருக்க ப்ரோக்ராமுக்கான எக்ஸ்பிளனேஷன், அதான் வந்து கமெண்ட்ஸ். ஓகேங்களா? பட் அது வந்து இன்டர்பிரேட்டர் வந்து எடுத்துக்கூடாது, எனக்கு ஜஸ்ட் கமெண்ட்ஸ் தான்
நோட்ஸ் தான் கொடுத்துருக்கேன், அது ரன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது இன்டர்பிரேட்டர் சொல்லணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆஸ் கொடுத்தீங்கன்னா அந்த லைன் ஒர்க் ஆகாது. ஆஸ்ங்கிறது கமாண்ட் லைன், ஆஸ் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. பட் இப்போ நான் ஒவ்வொரு 100 லைன் இருக்குன்னா 100 லைனுக்கு ஒவ்வொரு டைம் கொடுக்க முடியாதா? இப்போ என்ன 3 கொடுத்தீங்கன்னா 3 இது கொடுத்தீங்கன்னு வச்சுங்க. இப்போ கொடுத்துட்டு 3 இது கொடுத்தீங்கன்னா அந்த லைன் இப்போ ஸ்டார்டிங் வந்து 3 இது, எண்டிங் வந்து 3 இது கொடுத்தீங்கன்னு வச்சுங்க. இது மல்டி லைன் கமாண்ட். இது மல்டி லைன் கமாண்ட். மல்டி லைன் கமாண்ட்னா பார்த்தீங்கன்னா ஒர்க்கே ஆகாது. இது ஸ்டார்டிங் எண்டிங். இப்போ இது மல்டி லைன் கமாண்ட், இது ஒர்க்கே ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி ரன் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ரன் ஆயிரும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதே அவுட்புட் தான் ரன் ஆயிடுச்சா. நீங்கள் ஃபியூச்சர்லேருந்து இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து நோட்ஸ், அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பு மாதிரி எக்ஸ்பிளனேஷன் ஃபார் த ப்ரோக்ராம். ஓகேங்களா. கமாண்ட்ஸ் ஃபார் தி ஈச் லைன். நீங்கள் ஐடிக்குள்ளே போனீங்கன்னா ஒவ்வொரு லைனுக்குமே கண்டிப்பாக கமாண்ட்ஸ் கொடுக்கணும். அதான் வந்து கமாண்ட். இப்போ சின்டாக்ஸ் பார்த்தோம், கமாண்ட் பார்த்தோம். சிங்கிள் லைன் கமாண்ட் ஆஸ் கொடுக்கணும், மல்டி லைன் கமாண்ட்னா 3 டபுள் கோட்ஸும் எண்டிங்கில் 3 டபுள் கோட்ஸும் கொடுக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் அண்ட் கமாண்ட் ஃபார் பைத்தான். நெக்ஸ்ட் வீடியோ வந்து வேரியபிள்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் எ கிரேட் டே.